அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, நாமே உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினோம், உங்களில் அழகிய செயல்கள் புரிபவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக. இந்த மரணத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடம் இருந்து அழகிய செயல்களை செய்பவர்களை பார்ப்பதற்காக படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த அழகிய செயல்கள் என்பது நம்முடைய வாழ்நாளில் மரணம் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பங்கோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நல்லவன், சில நேரங்களில் கெட்டவன் என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்மை மாற்றி இருந்தாலும் நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படியே இருந்துக்கலாம். நாம தான் சில நேரத்தில் நல்லவங்களா இருக்கிறோமே, சில நேரத்தில் தானே கெட்டவங்களா ஆகிறோம், நம்ம இப்படியே போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியிலே நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் கெட்டவனாக எப்போவெல்லாம் ஆகுகிறேன், கெட்டதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது போகிறது என்பதை அலசி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், நல்லவனாக வாழ்வதற்கு, நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வல் தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், என்னிடத்தில் நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய அமல்களில் என்னிடம் வந்து சேர்ந்தது எது என்பதை கவனித்தவர்களாக வாழுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதையெல்லாம் உங்கள் விஷயமா பதிவு செய்திருக்கிறேனோ அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதை கவனிங்க. அதுல எதையாவது மாற்றம் செய்யணுமா கவனிங்க, அதுல எதையாவது தொடர்ந்து செய்யணுமா கவனிங்க. இது எப்படி நீங்க கவனிக்கணும், என் மீது கொண்ட அச்சத்தை முன்வைத்து கவனிக்கணும், உங்க சௌரியத்துக்கு கவனிக்க கூடாது. பல முஸ்லிம்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஃபஜ்ர் லுஹர் மக்ரிப் இஷா அஸர் என்ற ரீதியில் இருக்கும்போது நாம தான் ஐவேளை தொழுகையாளியா இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு நம்முடைய மற்ற வாழ்க்கை முறைகள் நம்முடைய சொந்த அபிப்பிராயங்கள் அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் இப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த தொழுகை நாம் அல்லாஹ்விற்காக தொழுவது நாள் ஒன்றில் உள்ள 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 1 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். 1 மணி நேரம் தான் இந்த தொழுகை நம்மை தீமைகளை விட்டு தடுக்கும். இந்த தொழுகைகளை விட மீதி உள்ள நேரம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை வெளி உலகத்தில் இருக்கு. அந்த வெளி உலகம் நம்ம எப்படியெல்லாம் இழுக்கிறது, எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது, எப்படியெல்லாம் நல்லதை விட்டு நம்மை தடுக்கிறது, எப்படியெல்லாம் தீயதை நோக்கி நம்மை அழைக்கிறது, எப்படியெல்லாம் நாம் கவனக்குறைவாக ஏமாந்து விடுகிறோம், எப்படியெல்லாம் பாவங்கள் செய்துவிட்ட பிறகு பரிதவிக்கிறோம், எப்படியெல்லாம் நல்லதை இழந்துவிட்ட பிறகு அச்சச்சோ இந்த நல்லதில் பங்கெடுக்க முடியல என்று ஏங்குகிறோம். இவ்வளவும் எதனால் ஏற்படுகிறது, நாம் குறைந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக வாழ்கிறோம் என்று திருப்தி கொண்ட காரணத்தினால. நிஜத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை கைப்பற்ற வரும்போது நமக்கு நறுமணம் மிக்க வாசத்தோடு வெள்ளை துணியிலே நம்முடைய உயிரை அவர்கள் பறிக்கக்கூடியவர்களாக இருக்கும் போதுதான், இறைவன் விரும்பாதவர்கள் தங்களுடைய உயிரை இழக்கும் போது என்ன ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானவர்கள் வந்து அவர்களுடைய முதுகுகளிலும் முகங்களிலும் அடிப்பார்கள். யோசிச்சு பாருங்க, மரண தருவாயில் உள்ள ஒருவன் அவன் எப்படி மரணிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அவன் அல்லாஹ்விடம் திருப்தி பெற்றவனாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய முகத்தில் மலக்குமார்கள் அடிப்பார்கள், அவனுடைய முதுகில் மலக்குமார்கள் அடிப்பார்கள். அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ரூஹை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று நம்மிடத்திலே அந்த ரூஹை வெளியேற்ற சொல்வார்கள். அதாவது நீ மரணிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, உன்னை கைப்பற்ற நாங்கள் வந்திருக்கிறோம், உன்னுடைய செயல் காரணமா எங்களிடமிருந்து அடிதான் உனக்கு, அடித்து விட்டு நாங்கள் உயிரை கைப்பற்ற வந்தவர்கள் கைப்பற்ற மாட்டோம், நீயே உன் உயிரை வெளியேற்று.